Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம ஷீஷல்ஸ்ல 29th ஜூன் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது இங்கே நேஷ்னல் டேன்னு சொல்லுவாங்க. அதை முன்னிட்டு நம்ம இந்தியாவிலேருந்து டைரெக்டாக நம்ம நேவி ஃபோர்ஸ் தான் வந்து இங்கே வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் பரேட் பண்ணுவாங்க இங்கே, அதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்த ஷிப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஷிப் பேர் வந்து F-45 INS டேக். அங்கே என்ன நடந்ததுன்னா, உள்ளே போயிட்டு பப்ளிக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ வந்து நாட் அலவுட். ஆனால் இங்கே போகிறதுக்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் உங்கள் நேமு, உங்கள் வெஹிக்கல் நம்பர் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி, நான் வந்து சும்மா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அங்கே போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே கேட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருந்தாங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளேயே அனுப்பிச்சாங்க. இந்த ஷிப்பில் யோகா எழுதியிருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, யோகா டேவும் இதில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஷிப்பு வந்து 21 ஜூனுக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 29th வரைக்கும் வந்து நம்ம நேவி வந்து பரேடுக்கான ப்ராக்டிஸ்லாம் வந்து மும்முரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செலிப்ரேஷன் எல்லாமே இருந்தது. அதுக்கான ஃபுல் வீடியோ வந்து கீழே இருக்க ப்ளே பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய சேனலில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இந்தியாவிலேயே இருந்திருந்தா கூட இந்த மாதிரி நேவி ஷிப்பில் ஏறி நான் பார்த்துருப்பேனா அப்படின்றது பெரிய கொஷின் மார்க்கு தான். சீஷல்ஸ்க்கு வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்றத நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா பேசிக்லி எனக்கு ஆர்மி நேவின்னா ரொம்பவே இஷ்டம் சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம வீடியோலாம் எடுக்கலாம் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக போயிட்டுருந்தேன். பார்த்தா உள்ளே போனால் ஃபோட்டோஸ் தாங்க. அதுவும் வந்து ஷிப்புக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் அலவுட் இல்லை. வீடியோஸ் டோட்டலி நாட் அலவுட், செக்யூரிட்டி ரீசனுக்காக. அதுவும் நல்லது தான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பல ஃபோட்டோஸ் வெளியே நின்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வந்தோம். உள்ள ஷிப்புக்குள்ளே வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கங்கே அவங்கவுங்க ஏரியாவில் நின்றுட்டு எது எப்படி ஒர்க் ஆகும், இந்த வெப்பன் என்ன பண்ணலாம், எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்கள, இந்த கீ செயினை தான் நான் வாங்கினேன். அங்கே வந்து கப்பு, டிஷர்ட், அப்புறம் கீ செயின் அப்படிலாம் விற்றுட்ருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் சின்னதாக கான்ட்ரிபியூஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்தியன் ஃப்ளாக் கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு செமையாக என்ஜாய் பண்ணோம். பெருமையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.